ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்வதற்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு, பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஜாக்பாட் லெவல் ஸ்டார்ட் 9:21 நிமிடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. மார்க்கெட் ஓப்பன் 9:15 நிமிடத்துக்கு. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸ். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டேயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. இந்த பை கேண்டில் பேட்டர்னுடைய ஐ தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 80 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 80 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த ட்ரேடு ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக இரண்டாவது வாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டேயே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. இந்த செல் கேண்டில் பேட்டர்னுடைய லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. செல் சைடு ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆன ப்ராஃபிட் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். 55 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 55 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல நம்ம ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டே ரெண்டாவது வாட்டி பை கேண்டில் வந்திருக்கு. இந்த பை கேண்டில் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 43 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 43 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் லோ தாண்டி செல் சைடே போயிட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் பார்ப்போம். 77 பாயிண்ட் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்கு. இந்த லெவல்ஸ் பயன்படுத்துறதுக்கு ஒரு மினிமம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். மினிமம் நாலேஜ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஜாக்பாட் லெவல்ஸ் கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்து கேண்டில் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. இது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் செல் சைடு வருதுன்னா கால் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டேயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த லெவல்ஸ் மார்க்கெட்ல முடிஞ்சிட்ட பிறகு நம்ம லைன்ஸ் போட்டு பேசல. இந்த இரண்டாவது கேண்டில் முடிவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 57 பாயிண்ட்ஸ். இந்த 57 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன மேஜிக்னா, இந்த புட் ஆப்ஷனுடைய லோ தான் இன்றைக்கி வந்து லோ. என்எஸ்சி சைடில் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோ ப்ரைஸும் இதுதான் இருக்கும். இது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய ஃபீச்சர் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டேயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்து ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 324 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. ஒரு ஆப்ஷன் பை சைடு போகும்போது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா இதில் ஒரு 50% ரீச் ஆயிருக்கும். அதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக செல்லிங்கில் வந்துட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டேயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்திருக்கு. இந்த பை கேண்டில் செட்டப் உடைய ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகுது. இந்த ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட்ஸ் போச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 278 பாயிண்ட். இந்த 278 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனில் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பைசேன் கிட்டே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. செல் சைடு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 331 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 331 பாயிண்ட் ஆப்ஷனில் ரீச் ஆயிருக்கு. இந்த 331 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் நம்ம செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.